Good morning students. Kalavarthi Academy welcomes you all. Neural Control Coordination session 26 year 5th session. இப்போ நம்ம இன்னர் இயரில் ஹியரிங் பற்றி பார்த்தோம். Now equilibrium and balance. இந்த ஈக்குலிபிரியம் அண்ட் பேலன்ஸுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் வெஸ்டிபுலார் ஸ்ட்ரக்சர். இந்த வெஸ்டிபுலார் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Vestibular is very important for maintaining the balance and equilibrium. Balance and equilibrium என்ன நடக்கும்போது காலை எங்கே வைக்கணும், எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும், எவ்வளோ கீழே வைக்கணும், எவ்வளோ மேலே வைக்கணும், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், சீயிங் அப் அண்ட் டவுன், இது மாதிரி so many postures, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, கரெக்ட் பொசிஷனில் வைக்கிறது, இட் இஸ் ஈக்குலிபிரியம். இந்த சென்சஸை பிரெயினுக்கு கொடுத்தாச்சுன்னா பிரெயின் அங்கேருந்து மோட்டார் நியூரான்ஸ் மூலமாக ஸ்கெலிட்டல் மசிலை கண்ட்ரோல் பண்ணணுமா, எந்த மசிலை கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும், அது எல்லாத்தையும் அது அரேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் தி ஈக்குலிபிரியம் அண்டு பொசிஷனிங். வெஸ்டிபுலார் சிஸ்டத்தில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்கூல் அண்ட் அட்ரிகூல். செக்கூல் அண்ட் அட்ரிகூல் ஏற்கனவே எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். போனியல் லேபிரின்த்தில் கொக்லியா போக 3 செமி சர்க்குலர் போனி பார்ட் இருக்குது. அந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல 2 மேடுகள் இருக்குது. தட் இஸ் கால்ட் செக்குலர் அண்ட் அட்ரிகல். தட் வி ஹவ் ஆல்ரெடி ஷோன் யூ. இப்போ என்ன பார்க்கலாம்னா வெஸ்டிபியூலில் அந்த இடத்துல உள்ள மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்குள்ளே ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கு. அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே தான் தீஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் வந்து உள்ளே தான் இருக்குது. ஆர்கன் ஆஃப் ஹியரிங் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்கன் ஆஃப் கார்டிங் அதான் நெர்வ் இம்பல்சஸை க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இங்கே வேறு சில ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே இருக்குது. இதில் இந்த அட்ரிகல் அண்ட் செக்குலாவில் அதுவும் ஃப்ளூயிடுக்குள்ளே தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த வெஸ்டிபியூல் ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்குன்னா இந்த டெம்பரல் போனில் உள்ளே பதிஞ்சிருக்கு. டோட்டலாகவே அந்த போன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உள்ளே தான் பதிஞ்சிருக்கு. லேபரின்த் போன் ஸ்ட்ரக்சரே டெம்பரல் போனில் தான் பதிஞ்சிருக்கு. என்ன தி செமி சர்க்குலர் கெனால்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய செமி சர்க்குலர் கெனால்ஸ் இந்த இன்னையர் ஆக்ட் இன் கன்சர்ட் டு கோஆர்டினேட் த பேலன்ஸ். இன்னரில் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறதும் இணைஞ்சி வேலை செய்யும். ஒன்றோட ஒன்று இணைஞ்சி வேலை செய்யும். அந்த 3 இணைஞ்சி வேலை செய்யும். இந்த பக்கம் 3 இணைஞ்சி வேலை செய்யும். ரெண்டோடைய சேர்த்து தான் ஈக்குலிபிரியம் அண்ட் பேலன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இதில் பெரிலிம்ப்னு ஒன்று இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த பெரிலிம்ப் வந்து போனுக்கு அடுத்து மெம்பரேனல் கெனாலுக்கு வெளியில் போனுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் பெரிலிம்ப். அந்த பெரிலிம்ப் எங்கே வருதுன்னா இட் இஸ் கண்டினியூஸ் வித் தி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஆஃப் தி சப் அரக்னாய்ட் ஸ்பேஸ். பிரெயினில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், டியூரோமேட்டர், அரக்னாய்டு இருக்குது, ஆல்போ சப் அரக்னாய்ட் ஸ்பேஸ் இருக்குது. சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் தான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், ஏன்னா அந்த ஃப்ளூயிட் இருக்குது, சிஎஸ்எஃப் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த சிஎஸ்எஃப்போட கண்டினியூட்டி தான் இந்த பெரிலிம்ப்ங்கிறது. இது தனியாக வேறு இடத்துல செக்ரேட் ஆகிறதில்லை. ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த செர்வி சர்க்குலர் கேனால்ஸ் ஒவ்வொரு காது பக்கத்துலேயும் 3 இருக்குது. தே ஆர் இன்டர் கனெக்டட், ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு, நாட் செப்பரேட், தே ஆர் இன்டர் கனெக்டட். இதுதான் ஃபஸ்ட். இது அந்த 3 கேனால்ஸுக்கு பேர் ஒன்று வந்து என்ன ஹரிசாண்டல், ஒன்று சுப்பீரியர், ஒன்று போஸ்டீரியர். ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று கீழ் நோக்கி இருக்குது, இன்னொன்று ஹரிசாண்டலாக இருக்குது. ஹரிசாண்டல்னு சொல்கிறத நம்ம லேட்ரல் கேனால்னு சொல்லி சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 3 கேனால்ஸ் ஆர் தேர். அடுத்து வந்து சுப்பீரியர் அண்ட் போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கேனால்ஸ் ஆர் ஓரியன்டட் வெர்டிகலி. ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று கீழ் நோக்கி இருக்குது. ஸோ ஓரியன்டட் வெர்டிகலி. அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர், கரெக்டாக 90 டிகிரி இருக்கும், மேலே உள்ளதும் கீழே உள்ளதும். ஏன்னா இது ஹரிசாண்டலாக இருக்கும், லேசாக டில்ட்டிங் இருக்கும். தட் இஸ் டு தி லெவல் ஆஃப் 30 டிகிரி. இது ஹரிசாண்டல் அல்லது லேட்ரல் செமிசர்க்குலர் கேனாலுங்கிறது. ஒவ்வொரு எண்டும் என்ன மொத்தமாக வெஸ்டிபியூலில் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஒவ்வொரு கேனால் முடிகிற இடத்துல சின்னதாக கொஞ்சம் புடைச்சிருக்கும். அதுக்கு பேர் என்ன, கேனால் இஸ் டைலேட்டட் சாக் கால்டு ஆசியஸ் ஆம்புலே. என்ன இந்த ஆசியஸ் ஆம்புலேங்கிறது என்னன்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, அந்த போன் பார்ட்டு கெனாலோடைய சைஸை விட கொஞ்சம் பெருசாகி டபுள் தி சைஸுக்கு கொஞ்சம் திக்கனாகி இருக்கும். தட் இஸ் கால்டு ஆசியஸ்னால் போனு, ஆம்புலேனா என்ன போனது மாதிரி விரிஞ்சிருக்கிறது, கொஞ்சம் பெருசாக விரிஞ்சிருக்கும். என்ன இட் இஸ் தி டுவைஸ் தி டயமீட்டர் ஆஃப் தி கெனால். அந்த கெனாலோடைய டயமீட்டரை விட இது டபுள் மடங்கு இருக்கும். ஸோ இன்சைட் சம் ஆர்கன்ஸ் ஆர் தேர். அது என்ன ஆர்கன், ஆம்புலே ஓப்பன்ஸ் இன்டு வெஸ்டிபியூல் பை 5 ஆரிஃபைசஸ். இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸோடைய ஆம்புலே
வெஸ்டிபியூலில் போய் ஓப்பன் ஆகுது. 3 செமி சர்க்குலர் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ 6 ஓப்பனிங் இருக்கணும். 6க்கு பதிலாக 5 ஓப்பனிங் தான் இருக்கும். ஒரு ஓப்பனிங் வந்து என்ன 2 இதுக்கு காமன், 2க்கு சேர்த்து ஒரே ஓப்பனிங். அதனால் மொத்தம் எத்தனை ஓப்பனிங் இருக்குது? 5 ஆரிஃபைசஸ், 5 வால்ஸ் மூலமாக அந்த மெம்பரேனில் வெஸ்டிபியூலுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஒன் ஆஃப் தி அப்பர்ச்சர் பீயிங் காமன் டு தி 2 ஆஃப் தி கெனால்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. 6 இருக்கணும். 3 இது ஒரு செமி சர்க்குலர், இது ஒரு செமி சர்க்குலர், இது ஒரு செமி சர்க்குலர். அப்போ 6 ஓப்பனிங் வந்து சேரணும். ஆனால் ஒன்று வந்து காமன், மீது 5 தனித்தனி ஓப்பனிங்காக இருக்குது. வேறு ஒன்றும் அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அடுத்த ஒவ்வொரு ஆம்புலேக்குள்ளேயும் ஒரு ஆம்புலே கிரஸ்ட்டு, அப்புறம் கிறிஸ்டா ஆம்புலாரிஸ், அதுக்கு பேர் தான் கிரஸ்ட்டுக்கு பேர் தான் கிறிஸ்டா ஆம்புலாரிஸ். என்ன விச் கன்சிஸ்ட் ஆஃப் அ திக் ஜெலாட்டினஸ் கேப். அதுக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி இருக்குது, ஜெல்லி மாதிரி ஒரு தொப்பி அமைஞ்சிருக்கு. என்ன அது பேர் கப்புலா. இந்த கப்புலாவுக்குள்ளே நிறைய மெனி ஹேர் செல்ஸ் இருக்குது. கப்புலாவுக்குள்ளே நிறைய ஹேர் செல்ஸு உள்ளே அமைஞ்சிருக்கு. ஏன்னா தட் இஸ் தி ஸ்ட்ரக்சர். உதாரணமாக இதுதான் ஆம்புலா. இந்த ஆம்புலா எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், ஒரு செமி சர்க்குலர் பாதி சர்க்கிள், இது போனி ப்ளஸ் இன்சைடு மெம்பரேனஸ் லேபரின்த், அப்படியும் பாதைகள் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல இதனுடைய சைஸை விட டபுள் தி சைஸுக்கு இது பெருசாகிடுது. இந்த ஏரியா பேர் தான் ஆம்புலே. இந்த ஏரியா பேர் தான் ஆம்புலே. இந்த ஆம்புலேக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெலட்டினஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு தொப்பி மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் கப்புலா. இதுக்குள்ளே நிறைய ஹேர் வில்லி, மைக்ரோவில்லி ஆஃப் தி ஹேர்ஸ் உள்ளே இருக்குது. அதுக்கு கீழே இந்த ஹேர் செல்ஸ் அமைஞ்சிருக்கு, ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் ஹேர் செல்ஸ் அமைஞ்சிருக்கு உள்ள. இதுக்கு கீழே இருந்து வெஸ்டிபுலார் நெர்வ் கிளம்புது. கீழேருந்து வெஸ்டிபுலார் நெர்வ் கிளம்புது. வெஸ்டிபுலார் நெர்வ் எந்த இடத்துல கிளம்புனாலும் சரி, அதுக்கு மேலே உள்ள செல்ஸ் எப்பயுமே எலக்ட்ரிக்கல் ஆக்ஷன் பொட்டன்சியலை கிரியேட் பண்ணணும், அல்லது கெமிக்கல் கண்டக்ஷனை அது கிரியேட் பண்ணணும். தட் இஸ் தி ரீசன். அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டிபுலார் இது போகுது. அப்போ ஆக்ஷன் பொட்டன்சியல் வந்து இங்கே கிரியேட் ஆகும், இந்த ஆம்புலாவில் கிரியேட் ஆகும். ஹவு அதையும் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆம்புலா. ஹேர் செல்ஸ் ஆர் தி ரிசெப்டார்ஸ் associated with the supporting cells. அது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ். raised portion of lining of the ampulla is called cristae. அது சப்போர்ட்டிங் செல்ஸ் எது மேலே இருக்குது? கொஞ்சம் raised portion, அது பேர் cristae. எபிக்கல் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், எபிக்ஸ்னாலேயும் டாப் உச்சி நுனியில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் ஹேஸ் லாங் மைக்ரோவில்லி. அதில் மைக்ரோனா ரொம்ப பொருசு, வில்லினா அப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன முள்ளு மாதிரி சிலியா மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். தே ஆர் கால்டு ஸ்டீரோசிலியா. அந்த செல்லுக்கு பேர் ஸ்டீரோசிலியா. இந்த ஸ்டீரோசிலியா ஈச் ஹேர் செல்லில் 40 to 70 ஸ்டீரோசிலியா இருக்கும். ஒவ்வொரு ஹேர் செல்லு கீழே இருக்குது. மேலே வரக்கூடிய மைக்ரோவில்லி 40 to 70 இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்டீரோசிலியா. 40 to 70 ஸ்டீரோசிலியா. அது போக இந்த 40 போக ஒரே ஒரு ஸ்டிலியா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. தட் இஸ் கால்டு ட்ரூசிலியம். தட் இஸ் கால்டு ட்ரூசிலியம். இதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? இந்த சீலியத்துக்கு பேர், ட்ரூசிலியத்துக்கு பேர் என்ன? கைனோசிலியம். கைனோசிலியம். என்ன வித்தியாசம்? இது எல்லாமே இந்த 40 to 70 ஸ்டீரோசிலியா இந்த கைனோசிலியத்தை டச் பண்ணால் ஒரு விதமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். டச் பண்ணாமல் தள்ளி போச்சுன்னு சொன்னால் வேறு விதமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். அதான் அந்த ஸ்ட்ரக்சரோடைய பியூட்டி. தென் கம்ஸ் கைனோசிலியம் அண்ட் ஸ்டீரோசிலியா ஆர் எம்பெடட் இன் தி ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் கால்டு தி கப்புலா. முதலே பார்த்தோம், ஜெலாட்டின் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி அமைஞ்சிருக்கும், அது பேர் கப்புலான்னு பார்த்தோம். அதுக்கு உள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. அடுத்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் எண்டோலிம் இன் தி செமி சர்க்குலர் கேனால்ஸ் ஸ்டிமுலேட் தி ஆம்புலா ரிசெப்டார்ஸ். அதனை ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் தி எண்டோலிம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பரேனஸ் லேபிரின்த்திற்கு உள்ளே தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு வெஸ்டிபியூலில். ஆனால் செமி சர்க்குலர் கண்டக்டர்ஸில் இதே எண்டோலிம்பும் அந்த மெம்பரேனஸ் லேபிரின்த் இருக்குது. இப்போ தலையை இப்படி ஆட்டுறோம், அல்லது இப்படி ஆட்டுறோம், என்ன வேணாலும் நம்ம பண்ணோம்னா உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் ஆடும். உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வேகமாக ஆடும். அந்த ஆட்டம் என்ன செய்யுதுன்னா வெஸ்டிபியூலில் கொண்டு வந்து விட்டு அந்த வெஸ்டிபியூலில் இருக்கக்கூடிய இந்த ஆம்புலாவில் இருக்கக்கூடிய அந்த கப்புலாவில் இருக்கக்கூடிய ஹேர் செல்லை ஆட்டி விட்டுரும். அதை ஆட்டுறப்ப இந்த 40 to 70 செல் வந்து கைனோசிலியத்தை தொட்டுச்சின்னு சொன்னால் அது வேறு ஒரு விதமான பொசிஷனை காமிக்கணும். கைனோசிலியத்தை தொடலை, அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குன்னு சொன்னால் பாடி போய் எடுத்துக்கணும்னா நம்ம கிட்ட எந்த விதமான டேனிங் இல்லை, இந்த பக்கம் டேனிங் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கிறோம்னு அர்த்தம்.
ரைட் அண்ட் லெஃப்ட் டேனுக்கு, டாப் அண்ட் அப் டேனுக்கு, ஹெட் அண்ட் நெக் மூமெண்ட்டை இது வந்து டிசைட் பண்ணிடுது. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்ம இப்படியோ எப்படி ஆக்சலேட் பண்ணாலும் அந்த எண்டோலிம்பில் மூமெண்ட் ஏற்பட்டு அது செமிசர்க்குலர் கேனால இருக்கிற எண்டோலிம்பில் மூமெண்ட் ஏற்பட்டு அது ஸ்டிமுலேட்ஸ் தி ஆம்புலா ரிசெப்டார்ஸ். ஆம்புலாவில் இருக்கிற அந்த மைக்ரோவில்லியை அந்த ஹேர் செல் ரிசெப்டாரை ஜெனரேட் பண்ணுது. ஸோ செமிசர்க்குலர் கேனால்ஸ் ஆஃப் போத் இன்னர் இயர்ஸ் ஆக்ட் இன் கான்சர்ட். ரெண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த காதில் இருக்கிறது இந்த காதில் இருக்கிற ரெண்டு சேர்ந்து இணைந்து வேலை செய்யும். அண்ட் கோஆர்டினேட் தி பேலன்ஸ் அது மூலமாக இது கோஆர்டினேட் பண்ணுது. ஓகே, இந்த ஆம்புலாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆம்புலா எங்கே இருக்குது, அந்த செமிசர்க்குலர் கேனால் வந்து முடிஞ்ச இடத்துல கொஞ்சம் பெருசாகுது. அதனோட டைமீட்டர் இங்கே மேலே இருக்கிறத விட வேறு எந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல டபுள் தி சைஸ் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஆம்புலாங்கிறது இருக்குது. இந்த ஆம்புலாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு மெம்பரனஸ் லேபர்னித்து, இதுக்கு மேலே போனி லேபர்னித் தனியாக இருக்கும். போனுக்குள்ளே ஒரு டியூப், இது மெம்பரேன், இந்த மெம்பரனஸ் லேபர்னித்து. இதுக்குள்ளே எண்டோலிம்ப் அதுதான் சபாரக்னாய்ட் ஸ்பேஸில் இருக்கிற சிஎஃப்எஸோடைய கண்டினியூட்டி இந்த லிம்ப். இதில் ஒரு ஜெலாட்டின் கேப் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். திட் இஸ் கால்ட் கப்புலா. இந்த கப்புலாவுக்கு உள்ளே தான் ஹேர் மைக்ரோவில்லி நிறைய நீட்டிகிட்டு இருக்குது. ஹேர் மைக்ரோவில்லி வந்து கீழே ஹேர் செல்ஸ் இருக்குது, அதுலேருந்து மைக்ரோவில்லி நீட்டிகிட்டு இருக்குது. இந்த ஹேர் செல்ஸ் வந்து கீழே வந்து வெஸ்டிபுலர் சென்சரி நர்வ் போகுது. ஏன்னா திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆம்புலா. இதில் எல்லா செல்லும் ஒன்று கிடையாது, நிறைய செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் 40 to 70 மைக்ரோவில்லி நீட்டிகிட்டு இருக்கும். இந்த மைக்ரோவில்லி நிறைய நீட்டிகிட்டு இருக்கும். பட் ஒரே ஒரு என்ன கோனியாசிலியம் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு கோனியாசிலியம் இருக்கும். இந்த மைக்ரோவேவ் நகரும்போது இதில் டச் பண்ணால் ஒரு சென்சேஷன், டச் பண்ணாமல் இருந்தால் வேறு சென்சேஷன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ நம்ம ஆர்கன்ஸாக பார்த்துட்டோம். உதாரணமாக ஹெட் மூவ்மெண்ட் நடக்கும்போது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கும்போது ஆன்டீரியர் செமிசெக்டரும் போஸ்டீரியர் செமிசெக்டரும் லேட்டரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த விதமான இம்பல்சஸும் கிரியேட் ஆகாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஃபீலிங்க்கு வந்துடும். இது நம்ம இப்படி சாஞ்சி படைச்சிட்டோம், அது இந்த பக்கம் சாஞ்சி படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது என்ன ஆகுது, இந்த ஆன்டியில் இருக்கிறது இப்படி கீழே மாறிடுது. என்ன அதேமாதிரி இங்கே போஸ்டீரியர் இருக்கிறது கொஞ்சம் இப்படி திரும்பிக்கிறோம், லேட்டரில் இருக்கிறது ஆங்கிள் மாறிடும். ஸோ இந்த 3 செமி சர்க்கிள் இதுவும் ஆங்கிள் மாறுறப்ப 3க்கும் கண்டினியூட்டி இருக்கிறதுனால 3க்குள்ளேயும் எண்டோலிம்ப் ஃப்ளோ ஆகிறதுனால இதனுடைய ஃப்ளோவோடு நடக்கக்கூடிய வைப்ரேஷன் காரணமாக அந்த ஆம்புலாவில் என்ன ஹேர் செல்ஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகி இம்பல்சஸ் உள்ளே கொண்டு போகுது. இது இந்த சைடு போகும்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக மாறிடும். இந்த சைடு போகும்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அது மாறிடும். ஸோ லெஃப்டா ரைட்டா அப்பா டவுனா இந்த ஹெட் மூமெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடியது இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ் அண்டு அதனுக்கான சென்சேஷனை கொடுக்கறது இட் இஸ் ஆம்புலா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி மூமெண்ட் ஆஃப் தி எண்டோலிம்ப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த செஷன் இயரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.